கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று 3 விதமான கிறிஸ்தவர்கள் நம் மத்தியிலே வாழ்கிறார்கள். முதலாவது, தோற்கடிக்கப்பட்ட தோல்வியில் வாழுகிற கிறிஸ்தவர்கள். இரண்டாவது, எப்பொழுதும் சத்துருவோட போராடி வெல்லுகிறதுக்காக போராடி கொண்டே இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். மூன்றாவது விதமான கிறிஸ்தவர்கள் தான் எப்பொழுதும் கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் நிலையிலே வாழ்கிறவர்கள், அதாவது ஜெயத்தோடு வாழ்கிறவர்களாய் அவர்கள் பார்க்கப்படுகிறார். இந்த முதலாவது கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் பூரண அதிகாரத்தை பயன்படுத்தாத கிறிஸ்தவர்களாய் பார்க்கப்படுகிறார். இரண்டாவது கிறிஸ்தவம் எப்பொழுதும் சத்துருவோடும் பிசாசின் வல்லமைகளோடும் போராடி கொண்டே இருக்கிற ஒரு கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஒரு ஜெயத்தோட முன்னேறி கொண்டே போகிற கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் ஆவிக்குரிய உச்ச நிலைகளிலே செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மூன்றாவது விதமான ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலே அவர்கள் எப்பொழுதும் வேதத்தின் பூரண அறிவிலே செயல்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் விடுதலையோ விடுவிக்கிற காரியங்களையோ தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் விடுவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஸ்தானாதிபதிகள் பார்க்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக வல்லமையோடு செயல்படுகிறவர்களாய் இருப்பார்கள். வார்த்தையிலே அதிக கவனத்தையும் அதிக தியானத்தையும் அதிக ஆவிக்குரிய வெளிப்பாடுகளோடு வாழுகிறவர்களாய் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் வாழுகிறதுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த நடைகளை கொஞ்சம் உற்று பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஸ்தானாதிபதி என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த ரோமர் 8:37 சொல்லுகிறது என்னவென்றால், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பைபிள் மேரத்தான் வேத தியான பகுதிகளோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள், இன்று நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த ஜெயத்திலே வாழுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருக்கிறார். God bless you. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே.
பக்கத்தில் 1000 பேர்